ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே போகிறோம்னா கோத்தகிரிலேருந்து நம்ம கூர்க் போக போகிறோம். இப்போ தான் கரெக்டாக கோத்தகிரிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கூர்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் கூர்க் போயிட்டு கூர்க்லேருந்து நம்ம தலக்காவேரி, இந்த காவேரி ரிவர் வந்து உருவாகிற இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தலக்காவேரியை எக்ஸ்ப்ளோர் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கூர்க்கில் வந்து ஒரு 2-3 பிளேசஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி கூர்க் போயிருக்கேன். ஸோ கூர்க்கில் அபி ஃபால்ஸ் அண்டு கிளாஸ் பிரிட்ஜ் அது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது நம்ம கூர்க்காக போகிறதுல அகுமே போகிறோம். ஸோ கூர்க்கில் 2-3 பிளேசஸ் நான் ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டேன் போன டைம் போகும்போது. ஸோ இந்த டைம் போகும்போது அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி கூர்க்கில் வந்து அந்த தலக்காவேரி அண்டு இன்னும் 2-3 பிளேசஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டே பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம கோத்தகிரியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கோத்தகிரியிலேருந்து ஊட்டி போய், ஊட்டியிலேருந்து கூடலூர் போய், கூடலூர்லேருந்து கேரளா வழி வயநாடு போய் அப்படி தான் போக போகிறோம். ஸோ அனிமல்ஸ் ஸ்பாட்டடும் நம்ம பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப புஷ் பண்ணி அதிக ஸ்பீட்லலாம் போகிறதா இல்லை. ஸோ மினிமம் ஒரு 60 to 80 அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி நம்ம போகலாம். இப்போ நம்ம நியர் தொட்டப்பேட்டா பக்கம் வந்துட்டோங்க. ஸோ லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருக்குது, மழை ஹெவியாலாம் இல்லை. ஸோ லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:55. கைஸ், இப்போ நம்ம ஊட்டி பக்கம் வந்துட்டோம். ஸோ மழை வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், மழையும் வருதுங்க. ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆயிடுச்சு. ஸோ சென்ட்ரல் லைனை ஃபாலோ பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். ஏதோ ஒரு போக்கில் போயிட்டுருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரோட் ரிஃப்ளெக்ஷன் வச்சு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் மழை இன்னும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலைங்க. ஹெவியாக இருக்குமா இல்லை நின்றுமான்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். பை. ஸோ கைஸ், டைம் ஒரு 4:40 ஆகுது. நம்ம கூடலூர் வந்துட்டோம். இப்போ கூடலூர்லேருந்து வயநாடு லெஃப்ட்டு திரும்பி போனோம். லெஃப்ட்டில் போய் தேவர் சோலை பாட்ட வயல் வழியாக நம்ம வயநாடு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது காலையில். ஸோ நம்ம இப்போ சுல்தான்பத்தி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம போகிறது கூர்க். ஸோ கூர்க்குக்கு இன்னும் 134 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம சுல்தான்பத்தியை தாண்டி போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக டீ ஷாப் தேடிட்டே வந்து எங்கேயும் கிடைக்கலைங்க. ஸோ இப்போ தான் வர வழியில் ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. அங்கே ஒரு சாயா குடிச்சிட்டு ஒரு சமோசா சாப்பிட்டு ஸோ இப்போ கிளம்புறோம். இன்னும் கூர்க்குக்கு வந்து 130 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:14. ஸோ வந்து ஒரு 3 hours நம்ம கூர்க் ரீச் ஆகுன்னு சொல்லுது. ஸோ மெதுவாக இப்போ அவசரம் இல்லை, போயிட்டு ரூமு செக்இன் ஆகிட்டு பேக்லாம் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் அந்த கூர்க்கில் உள்ள அந்த பிளேசஸ் வந்து பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி முடிஞ்ச தலக்காவேரி இன்றைக்கி பார்க்குறோம், இல்லாட்டா நாளைக்கு காலையில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் பிளான். ஸோ சுல்தான்பத்தியிலேருந்து கூர்க் போகிற வழியில் பாருங்கள் ஒரு வியூ பார்த்தேன். நல்லா மிஸ்டெல்லாம் கவர் சூப்பராக இருக்குது. குட் மார்னிங். இப்போ வந்து கரெக்டாக டைம் 6:30. இப்போ நம்ம சுல்தான்பத்தியிலேருந்து கூர்க் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலையில் டைமில். அதுவும் ஆஃப்டர் ரெயின் நினைக்கிறேன். ஸோ பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருக்குது ரோடெல்லாம். ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக இன்னும் 123 கிலோமீட்டர் இருக்குது கூர்க்குக்கு. ஸோ கூர்க் போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான கிளைமேட்டு. ஸோ மழை இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் காலையில். இப்போ மழை இல்லை சுல்தான்பத்தியில். ஸோ இனிமேல் தான் மழை வரும்.
கோவில்பட்டி குட்டா பார்டர் தாண்டி இப்போ நம்ம கூர்க் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பார்டர் ரோடு வந்து ரொம்ப மோசம். அதில் வரத்துக்குள்ளே உயிர் வந்துடும் போல். அவ்வளோ மோசமான ரோடு. குட்டா டு கேரளா டு கர்நாடகா பார்டர். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இப்போ கூர்க்குக்கு வந்து இன்னும் 78 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ், கரெக்டாக கூர்க்கு என்ட்ரி ஆகும் போதே மழை நம்மளை வெல்கம் பண்ணுதுங்க. ஸோ லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருக்கு மழை. ஸோ இதுக்கப்புறம் பெருசாகும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டும் பெரிய மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ போகிறதுக்குள்ளே மழை பெருசாகிரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து நம்ம ஸ்டேக்கு வந்து 75 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மழை படிப்படியாக பெருசாகுது. ஸோ இன்றைக்கி மழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எங்கேயும் போக முடியாது. ரூம்லேயே படுத்து தூங்கிட வேண்டியதான். மழை கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நம்ம எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம். ஸோ தலக்காவேரி டெம்பிள் இன்றைக்கி இருக்கான்னு தெரியல. ஸோ போயிட்டு விசாரிச்சுட்டு இருந்தால் இன்றைக்கி ஈவினிங்லாம் தலக்காவேரி டெம்பிள் போனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் 8-9 o'clock அந்த மாதிரி போனோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி போக முடியலன்னா நாளைக்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ போகிற ரூட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ரூட் வந்து குட்டா பார்டர்லேருந்து கூர்க் போகிற வழி. ஸோ ஃபுல்லாக காஃபி எஸ்டேட் நடுவில் போகிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஸோ மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மான்சூன் சீசனில் தான் இந்த மாதிரி கூர்க்கு, அகும்பே இந்த மாதிரி இடம்லாம் வந்து போகிறதுக்கு ஸோ ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஸோ ரோடு பாருங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே கூர்க்குக்கு முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு கடையில் சாப்பிட்டேன். ஸோ அந்த கடையில் தான் நான் ரெகுலராக சாப்பிடுவேன். ஸோ ஒரு இதோட 3வது டைம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சூப்பர் சாப்பாடுங்க. 4 தோசை சாப்பிட்டேன். ஸோ நல்ல டேஸ்ட். ஸோ கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக கூர்க்கு போயிட்டுருக்கோம். இன்னும் கூர்க்குக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. ஸோ செம்ம மழைங்க. இங்கே கூர்க்கில் வந்து சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ திடீர்னு வருது, திடீர்னு நின்றுது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேட்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக இங்கே இருக்க காஃபி எஸ்டேட்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பச்சை பசேர்னு பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போவோம்னு தெரியல. ஏன்னா மழை வேறு அதிகமாக வருது. ஸோ ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே எங்கேயாவது போகிறோன்னா போயிட்டு வரலாம். இல்லாட்டி நாளைக்கு காலையில் போகலாம். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு கூர்க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ கைஸ், இதுதான் இன்றைக்கி நான் எடுத்துருக்க ரூமு. ஸோ ஒன் லார்ஜ் பெட், டிவி, ஃபேன் இருக்குது, ஒரு நீட்டான ரெஸ்ட் ரூமுங்க. சூப்பராக இருக்குது. ஸோ ஹீட்ரு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரூம்.